என்னம்மா இது தோசை புறம் பிஞ்சு பிஞ்சு இருக்கு? எப்படியும் பிச்சு தானே திங்க போறா, மூடிக்கிட்டு தின்னு. ஏமா பாக்குறதுக்கு அதுக்குன்னு கொஞ்சமாவது அப்பீலிங்காவது இருக்கணும்ல. பீலிங்கா இருந்தாலும் பீலிங்கா இல்லனாலும் 5 தோசை உள்ள இறங்கதால போகுது. இதுக்கு தான் நான் வீட்டுக்குள்ள வாயவே திறக்கிறது இல்ல. ஏமா இப்படி ஆச்சு? அது காலையில சப்பாத்தி சுட்டன்ல, அதனால தோசை ஊத்துறா இப்ப ஒட்டிக்கிட்டு வர மாட்டேது, உசுர வாங்கி தொலையுது. ஏமா ஹோட்டல்ல எல்லாம் ஒரே கல்ல தான் தோசை பரோட்டா கொத்து பரோட்டான்னு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா வந்துருக்கு. நீ ஒரு சப்பாத்தியா போட்டுவிட்டு தோசை ஊத்துறதுக்கு இந்த அளவு எழுதுக்கு இருக்க, உனக்கு ஒழுங்கா ஊத்தத்தலன்னு சொல்லுமா. டெய்லி இட்லி தோசையா இருக்கே, ஒரு நாள் டிஃபரண்டா பண்ணி கொடுப்பாம சப்பாத்தியா பண்ணி கொடுத்தா இந்த பப்பா பேசி இருக்க மோர கட்ட. இனி சப்பாத்தி போடுமான்னு வாடி தோசை கரண்டி அடுப்புல காய வச்சு தொண்டையில இறக்குறேன். இனி நோ டிஃபரண்ட் டிஷஸ், டெய்லி தோசை இட்லி மட்டும் தான் மேண்டேட்டரி. இம்புட்டு வாய் நீ பேசிட்டல, இப்ப இந்த தோசை கல்ல அழகா ரவுண்ட் வட்ட வடிவ சேப்புல நீ இப்ப எனக்கு தோசை ஊத்தி தரணும். நான் ஐபிஎல் பார்த்துட்டே திங்கணும்.